ஹாய் கைஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது புதிய ஒரு ஜீவசமாதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள இந்த ஜீவசமாதியை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பழைய வாணியம்பாடி என்று சொல்லக்கூடிய தேவஸ்தானம் பகுதி. இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சிவன் ஆலயம் உள்ளது. அது அதீஸ்வரர் ஆலயம் என்று அழைப்பார்கள். இந்த ஆலயத்தின் பின்புறம் சுமார் 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த ஜீவசமாதி அமைந்துள்ளது. இந்த ஜீவசமாதியின் பெயர் ஐயா பொன்னம்பல சுவாமியுடைய மடம் என்று அழைப்பார்கள். இந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 9 மணிக்கு சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே சமயம் தினமும் இவருக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதே சமயத்தில் ஐயாவுடைய ஜீவசமாதியில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஐயாவை சிறப்பாக மக்கள் அவதூத் ஐயா என்று அழைப்பது இவருக்கு தனி சிறப்பான ஒரு பெயர். இவர் கல்வியில் நாட்டம் கொண்டவர். இந்த ஜீவசமாதியில் மக்கள் தங்கள் குறைகளை கூறி ஐயாவினுடைய நிறைகளை பெற்று செல்கின்றனர். இந்த சமாதியில் எண்ணற்ற படிப்பறிவில்லாத மக்கள் வந்து தங்களுடைய அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள். இவை கல்விக்கு மிக முக்கியத்துவமாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஜீவசமாதி ஆகும். பிரதி ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று இரவு 7 மணிக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று கொண்டு, அதே சமயத்தில் அன்று இரவு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சமாதியில் பிரசித்தி பெற்றது வாணியம்பாடியில் இருப்பது என்பது மிகவும் சிறப்பானதொன்று. தினமும் எண்ணற்ற பக்தர்கள் வந்து இஜீவசமாதியை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். ஆயினும் இந்த ஜீவசமாதியில் சில சிறப்பான அற்புதங்களும் நிகழ்ந்துள்ளது. சில அமானுஷ நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்துள்ளன. ஆகையால் இந்த ஜீவசமாதியை காண வரும் அனைத்து பக்தர்களையும் இந்த ஜீவசமாதி சார்பாக தங்களை வருகை என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த ஜீவசமாதிக்கு அனைத்து மக்களும் வந்து சேர அல்லது சென்று போக பேருந்து வசதிகள் உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வாணியம்பாடியில் உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து பழைய வாணியம்பாடி என்று சொல்லக்கூடிய தேவஸ்தான பகுதிக்கு பேருந்துகள் உள்ளன. நீங்கள் பழைய வாணியம்பாடிக்கு வந்தவுடன் இந்த பழைய வாணியம்பாடியில் உள்ள எந்த ஒரு மக்களையும் நீங்கள் விசாரித்தாலும் அவர்கள் தங்களுக்கு முகவரியை தெரிவிப்பார்கள். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு சிரமமின்றி ஐயாவை தரிசிக்க வரலாம் என்று அன்போடு அழைக்கின்றோம். இந்த காணொளியை வழங்கியவர்கள் jinreview.online என்ற போர்ட்டல் வெப்சைட். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களின் சார்பாக கோடியான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.